வாழ்க வளமுடன். வணக்கம்ப்பா. இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு வச்சு நான் ஒரு தோசை ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். பச்சைப்பயிறு வந்து 150 கிராம் முதல் நாள் நைட்டே நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சுருக்கோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்படியே அதுக்கு அதில் பாதி அளவு பச்சரிசி, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அது வந்து இந்த கிறிஸ்பிக்காக. அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து காரம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுனால பசங்களுக்காக சின்ன சின்ன பச்சை மிளகாயாக 5 வச்சுருக்கேன். இஞ்சி துண்டு செதுக்கி வச்சுருக்கேன். ஜீரகம் அதுக்கு ரொம்ப முக்கியமானது. பெருங்காயம் வந்து மாவு அரைச்சோன்னு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா அதில் வச்சுருக்கேன். அந்த மாவுலேயே சேர்த்து அரைக்கலாம் அப்படின்னுட்டு. இதெல்லாம் தனியாக சாப்பிடாத பசங்க இந்த தோசையோடு சேர்த்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைச்சாச்சு பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஒரு 80% அரைக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அரைக்கும்போது தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி அரைச்சிட்டு தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். ஏன்னா பச்சைப்பயிறு வந்து நீர்த்து போயிடும். பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து மாவு புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. காலைக்கு காலை டிஃபனுக்கு இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நம்ம மைண்டில் செட் பண்ணிட்டோம்னா முதல் நாள் நைட்டு இதை ஊற வைக்கணும். இல்லை நைட்டுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அன்றைக்கி காலை நேரத்துலேயே இதை ஊற வைக்கணும். மேக்ஸிமம் ஒரு 8 மணி நேரம் இது ஊறணும். அதனால தான் நான் சொல்கிறேன். மாவு ரெடி ஆகிட்டு பாருங்கள். மாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து தோசையும் நம்ம அடிப்பக்கமே நல்லா வெந்துருச்சு. இது ரொம்ப நாள் வேக வைக்க வேணாம். எப்போதுமே அப்படியே பெரட்டி போட்டு நம்ம எடுத்துடலாம். ரவா தோசை எடுக்கிற மாதிரி. உங்களுக்கு அப்படி கிறிஸ்பியாக வேணான்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கொடக்கல்ல அரைச்சி செய்வாங்க எங்கள் வீட்டிலலாம். இது நம்ம ஊர் ரெசிபி தான் இது. இப்போ இதெல்லாம் வந்து பெசரட்டுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் இதை பச்சைப்பயிறு தோசை அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, வயசானவங்களுக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. நன்றி, வணக்கம். கிறிஸ்பியாக வேணான்னா இப்படியும் நம்ம சாஃப்டாகவும் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கப்பா. ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.